பின்னாடி டிவி வச்சுருக்கோம். இது வந்து 6 டிவி. 6 இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 2 போல் போட்டிருக்கோம். 40 ஆம்ஸ் க்ளோஸ் பண்ணி. இது 20 ஆம்ஸில் ஒரு 2 போட்டிருக்கோம், 16 ஒன்று போட்டிருக்கோம். இது வந்து ஒவ்வொரு சர்க்யூட் போட்டிருக்கோம் தனித்தனியாக. இது வந்து மெயினு, இது 2 சர்க்யூட்டு. அப்புறம் அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இது வந்து ஹாலோட பாயிண்ட்டு. ஹால் பாயிண்டில் வந்து ரெண்டு ஃபேன் பாயிண்ட் போட்டிருக்கோம். இது 2 வெளி லைட்டு. இது வந்து டியூப் லைட் போட்டிருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே டியூப் லைட் இருக்குது, காமிச்சிருக்கேன். இந்த டியூப் லைட்டோட பாயிண்ட் வந்து அதில் இந்த டியூப் லைட் பாயிண்ட் இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த பாயிண்ட் வந்து 3 in 1 வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் லைட் பாக்ஸோட 3 in 1 இருக்குது, அந்த பாகம் வருது. அப்புறம் ஃபேன் பாயிண்ட்டு. ஃபேன் 2 ஃபேன் மாட்டிருக்கோம். நம்ம ஹாலில் 2 ஃபேன் மாட்டிருக்கோம். இது 16 மாடல். இது பார்த்தீங்கன்னா இது வந்து 8/16 மாடல் பாக்ஸ். சரிங்களா? இது வந்து நேரம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாலில் வந்து டிவி மாடல் தான் பண்ணிக்கலாம். டிவி மாட்டிக்கலாம். இதில் வந்து டிவி இருக்குது, எல்லா பாக்ஸுக்கும் சேர்த்து பவர் பாயிண்ட் வச்சுருக்கோம். இதில் யூபிஎஸ் பாயிண்ட் இருக்குது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம். இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் இங்கே சுவிட்ச் போர்டு. இது பார்த்தீங்கன்னா 12 மாடலு. இது 12 மாடல் பாக்ஸ் வச்சுருக்கோம். இந்த 12 மாடலில் 2way 2 போட்டிருக்கோம். அவங்க இதுக்கு மேலே போட்டிருக்கோம். 3 in 1 போட்டிருக்கோம். ஸ்பாட் லைட்டு, மேலே ஒரு ஹை ஸ்பீடு ஃபேனு. இதோட பாயிண்டோட ரேட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இது பெட்ரோல் 2way. இந்த ஃபேனோட பாயிண்ட் இருக்குது, இங்கே தான் இருக்கும். ரெகுலேட்டர் கண்ட்ரோல் இங்கே இருக்குது. இது வந்து பெட்டு போட்டால் இங்கே வர மாதிரி இது ரெகுலேட்டர் கண்ட்ரோல் இங்கேயே கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இது ரெகுலேட்டர் கண்ட்ரோல். இது வந்து அடிஷ்னலாக வெளில பாயிண்ட்டு. இது ப்ளக் பாயிண்ட் அடிஷ்னலாக போட்டு சார்ஜருக்கு ஒரு யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். இது வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து 8 மாடல் போட்டிருக்கோம். இது வந்து ரீடிங் டேபிளோ இந்த இடத்துல ஏதாவது ரீடிங் டேபிள் போடலாம், அயன் பண்ணுறது போடலாம், இது போட்டுக்கலாம். ரொம்ப க்ளோஸ் வரலாம். இதில் போட்டு இது எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக போட்டிருக்கோம் இந்த பாயிண்ட்டுக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு சைடில் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக பாயிண்ட் போட்டிருக்கோம். இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். இது வந்து பாத்ரூமுக்கு. பாத்ரூம் வந்து 20 amp சுவிட்ச் வந்து ஹீட் இருக்குது. இது வந்து லைட்டிங் பாயிண்ட். இது பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா 2 லைட் இருக்கும். ஆனால் இந்த பின்னாடி வந்து க்ளோஸிங்காக இந்த 2way. இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது லைட் ஒயிட் பார்த்தீங்கன்னா இது வந்து வாஷ் பேஷன் ஒன்று வச்சுருக்கோம். நம்ம இது வாஷ் பேஷனுக்கு இது வச்சுருக்கோம். பின்னாடி இருக்காங்க. இது வந்து வால் மிக்சரு. இது வால் மிக்சர் கண்ட்ரோல் ஷவருக்கு வச்சுருக்கோம். இந்த ஷவரோட இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இது டேப் போட்டிருக்கோம். அதே மாதிரி இது வந்து பேஷனுக்கு வெஸ்டர்ன் டைப்பில். இதில் வந்து ஹீட்டர் இங்கே மாட்டிக்கிற மாதிரி. இது வந்து ஹீட்டர் ப்ளக் பாயிண்ட். நம்ம வெளியில் பார்த்த சுவிட்சோட கண்ட்ரோல் வந்து இங்கே தான் இருக்கும். இங்கே இருக்கு, மேலே ஹீட்டர் மாட்டிக்கலாம். இது வந்து 2% ஏன்னா இது நல்லா கொஞ்சம் ஃப்ளக்ஸாக இருக்குல்ல, இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். லைட் வரும் அதில். இது பார்த்தீங்கன்னா இந்த லைட் கண்ட்ரோலு இந்த 8 மாடல் வச்சுருக்கோம். இந்த 8 மாடலில் வந்து இது வந்து லைட் பாயிண்ட்டு. இது வச்சுருக்கோம். இது ஃபேனுக்கு ஃபேன் ரெகுலேட்டர் இருக்குது. இது ஹை ஸ்பீட் போட்டுருக்கோம். இது வந்து கீழே நைட் லேம்பு. இது ப்ளக் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இது லைட் பாயிண்ட் வச்சுருக்கோம். அப்படி என்ன பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூமுக்கு ஒரு ஸ்மால் பாத்ரூம். இதில் வந்து ஹீட்டரோட பாயிண்ட்டும் லைட் பாயிண்ட். இந்த பாத்ரூம்லேயே இதே மாதிரி லைட் ஒன்று போட்டுருக்கு. நிறைய இடத்துல இந்த லைட் பாயிண்ட்டு. இதுலேயும் எல்லாமே இருக்குது. ஸ்மால் பர்சன் பண்ணியிருக்கோம். இதில் இருக்குது ஷவர் இருக்குது, ஹீட்டர் பாயிண்ட் இருக்குது, ஹீட்டர் பைப் இருக்குது, பவர் பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு வாஷ் பேஷன் மாட்டுறதுக்கு பெண்டிங் வச்சுருக்கு. ஏதாச்சும் சாங்ஸ் எதாவது போடுறதா ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்கோம். இந்த லைட் பாயிண்ட் வந்து வாங்கவே போட்டுருக்கோம். இது லைட் சுவிட்சு, ஒரு கண்ட்ரோல் சுவிட்ச் உள்ள பூஜைக்கு வச்சுருக்கோம். இது அடிஷ்னலாக 2 பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ளக் பாயிண்ட் அடிஷ்னலாக தான் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு இந்த சைடில் பவர் பாயிண்ட் வச்சுருக்கோம். இங்கே வந்து இந்த 20 amp சுவிட்ச் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து இங்கே ஃப்ரிட்ஜ் ஏதாவது வச்சுக்கிட்டு இந்த ஃப்ரிட்ஜ் ஏதாவது வச்சு இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே வச்சுருக்கோம். இந்த ப்ளக் பாயிண்ட் சுவிட்சு இந்த ஃப்ரிட்ஜுக்கு. அப்படியே இருந்தால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 20 amps. இது வந்து 20 amps பைப் இருக்குது. 20 amp சுவிட்சு, 5 amps. இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிரைண்டர் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. இந்த லைட் இது வந்து எக்ஸாஸ்ட் மாட்டுறதுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்கோம் நம்ம. அதே மாதிரி இது வந்து அக்வாகார்டோட லைட் பாயிண்ட், இன்கமிங்க்கு வாட்டர் லைனு. இது வந்து உப்பு தண்ணி நல்ல ரெண்டுக்குமே ஒரு சிங்கோட டேப் சிங்க் கேப் வச்சுருக்கோம். இது நல்லா இருக்குது ஃப்ளெக்சிபிலிட்டி. இது பார்த்தீங்கன்னா இதில் மூவ் பண்ணலாம், இப்படி வேணால் மூவ் பண்ணிக்கலாம். இது வாட்டர் தான். இங்கே ஒரு சோஃபா செட்டும் இங்கே சார்ஜர் ஏதாவது போட்டுருக்கேன். இங்கே அடைச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ரீசனாக வந்து இதுக்கு என்னென்ன வேணுமோ வீட்டில் ஒரு வீட்டுக்கு என்ன வேணுமோ அத்தனை இதில் கொடுத்துருக்கோம். சிம்பிளாகவும் பண்ணிக்கலாம்.
ரீசனபிளாக பண்ணியிருக்கோம், குவாலிட்டியாக பண்ணியிருக்கோம். வந்து என்னென்ன ரொம்பலாம் காஸ்ட் யூஸ் பண்ணணும், காஸ்ட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ரீசனபிளாக எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி 4 மாடல் போட்டு இது கொஞ்சம் சார்ஜ் பண்ண போட்டுருக்கோம். இது சுவிட்ச் கட்டர் போட்டுருக்கோம், இதோட கட்டர் போட்டுருக்கோம். ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த வீடு எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிட்டோம். நல்லா அது கொஞ்சம் வெளியில் வந்தீங்கன்னா இந்த அவுட்டராக 2 லைட் இருக்குது, கலர் லைட் போட்டுருக்கோம், கலர் லைட் போட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து இந்த வீட்டில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் எடுத்துருக்கோம். எல்லாமே எப்படின்னா எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி சார்ஜஸ் இருக்கும். இதில் ஃபேன் வந்து பெரிய காஸ்ட்டெல்லாம் கிடையாது. சுவிட்ச் போர்டு ஜிஎம் தான் போட்டிருக்கோம். ஜிஎம் உங்களுக்கு எல்லாமே ரீசனபிளாக இருக்கும். ஆனால் இது குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இது நல்லாயிருக்கும். அதனால் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து போகிறது வந்து லைஃப் லாங் வரவங்க இதை யூஸ் பண்ணுறோம். எல்லோரும் பயன்படுத்தலாம். எல்லாத்துக்கும் வேணுங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் ரீசனபிளாக வரதுக்காக இந்த பாயிண்டில்